ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்திங்கரா தேவி துணை திருவெண்காடு வடக்கு மடவிலாகத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆகாஷ பிரத்திங்கரா பீடத்திலிருந்து பிரத்திங்கரா உபாசகி அபராஜிதா. இன்னைக்கு பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சகல தோஷங்கள் பாவங்களை நீரில் கரைக்கும் முறையும், மிருகம் பறவை மனிதன் இணைந்த ஆதி சிவனின் உக்கிர ரூபமான சரபீஸ்வரரின் மந்திரம் பற்றி இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களுக்குமே கர்மவினை என்பதும் தோஷங்களும் பாவங்களும் இருக்கத்தான் செய்யும். அது எந்த அளவு உள்ளது என்பதை பொறுத்துத்தான் அவர்களின் வாழ்வில் இன்பமும் துன்பமும் நிர்ணயிக்கப்படுகிறது. கர்மா அவ்வளவு எளிதாக யாரையுமே விடுவது இல்லை. கடவுள் கூட மன்னிப்பார், கர்மா மன்னிக்காது. காலம் நேரம் பார்த்து காத்திருந்து கதையை முடித்துவிடும். அவ்வளவு நியாய தராசு கர்மா. கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் பயப்படாதவர்கள் கூட கர்மாவுக்கு பயந்துதான் ஆகணும். காலம் கூட ஒரு முறைத்தான் கொல்லும், ஆனால் கர்மா தினம் தினம் கொல்லும். கர்மவினை என்பது முன்ஜென்ம பாவத்தினாலோ முன்ஜென்ம முன்னோர்கள் செய்த பாவத்தினாலோ வரக்கூடியது. ஆனால் தோஷங்களும் பாவங்களும் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடியது. பெற்ற தாய் தகப்பனுக்கு சாப்பாடு போடாமல் தவிக்க விடுவதும் மிகப்பெரிய கர்மா தான். கூட பிறந்தவர்களுக்கும் செய்யும் கடமையை கூட செய்யாமல் விடுவதும் தோஷங்களும் பாவங்களும் அதில் இருக்கும். கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ கொடுமைப்படுத்துவது, துரோகம் செய்வது, பொறாமையில் அடுத்தவர்களின் பிழப்பை கெடுப்பது, அவர்கள் வருமானத்தை குறைப்பது, பங்காளி சொத்தை அபகரிப்பது, நல்லவர்கள் மீது பழி சுமத்துவது, இதெல்லாம் தொடர்ந்து யார் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் இதெல்லாம் பாவம் தோஷமாகவும் அவர்களை தொடரும். பறவைகள் மிருகங்களை துன்புறுத்துவது, வீட்டிற்கு ஒரு விஷ ஜந்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அதை அடித்து கொள்ளுவாங்க. வேறு வழி இல்லை, அடிக்க வேண்டிய சூழ்நிலை, அதை அடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாங்க, அதனால அடிக்கிறாங்க. நாகத்தை அடிக்கும் போது அது நாகதோஷம் ஆயிடுச்சு. ஒரு வண்டோ பூச்சிகளோ நசுக்கும் போது அதுவும் தோஷம்தான், பாவம்தான். நடக்கும்போது நம்ம எத்தனையோ பூச்சிகளை புழுக்களை மிதித்துட்டு நடக்கிறப்ப அதெல்லாம் செத்து போயிடுது. அப்போ அறியாமல் கொன்று விடுகிறோம், அதுவும் ஒரு தோஷமாக பாவமாக தொடருது. இப்படி அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்கள் தோஷங்கள் நீங்கள் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் ஆதி சிவனின் உக்கிரரூபமான சரபேஸ்வரர், மிருகம் பறவை மனிதன் மூன்றும் இணைந்த ஒருவர் தான் சரபேஸ்வர். கலியுகத்தில் மிருகம் பறவை மனிதன் அவர்களால் ஏற்பட்டக்கூடிய சகல தோஷங்களையும் பாவங்களையும் போக்கக்கூடியவரே பரமேஸ்வரின் வடிவமான இந்த சரபேஸ்வர் தான். ஏன்னா அவர் மனித உருவம் மட்டும் இல்லையா, மிருகம் பறவை எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால அனைத்து நாளும் ஏற்பட்ட தோஷங்களை போக்கக்கூடிய ஒரே கடவுள் இவர் தான். அவரை நினைத்து நீங்கள் என்ன பண்றீங்க, திங்கட்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வரும் இல்லையா, அந்த நேரத்தை எடுத்துக்கங்க. அப்படி இல்லாட்டி பிரதோஷ தினத்தில் கூட இருக்கலாம். மாலை 4:30 6 மணிக்குள்ள கோவிலில் உள்ள வில்வ மரத்தில் ஒரு கைப்பிடி வில்வ இலைகளை நீங்கள் பறிங்க. அதுக்கு முன்னாடி கோவில் உண்டியல்ல உங்களால் முடிந்த காணிக்கையை நீங்கள் செலுத்திவிட்டு தான் இந்த வில்வ இலைகளை பறிக்க வேண்டும். ஏன்னா கோவிலில் இருந்து எந்த பொருளாகவும் தட்சணை இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடாது. அது பூவாக இருந்தாலும் சரி, இலையாக இருந்தாலும் சரி. ஒரு கைப்பிடி நீங்கள் பறித்து வச்சுக்கோங்க. அது நிழலில் காய வச்சு பவுடர் செய்து அதோடு பசுஞ்சாணத்தில் செய்த விபூதி, அது சுத்தமான விபூதியாக இருக்கணும், அப்படி வாங்கி வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையுமே மிக்ஸ், அதாவது பவுடர் மாதிரி குழைச்சி வச்சுக்கோங்க. வளர்பிறை பிரதோஷத்தில் இதை நீங்கள் செய்யணும். அதிலிருந்து தொடர்ந்து நீங்கள் தேய்பிறை பிரதோஷ காலம் வரும் வரைக்கும் சரபேஸ்வர் முன்னாடி இந்த பவுடரை நீங்கள் வச்சுட்டு நான் சொல்கிற இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். சரபேஸ்வருடையது. ஓம் சாலு வேஷாய வித்மகே பட்சி ராஜாய தீமகி தன்னோ சரபமூர்த்தி பிரசோதயாத். இந்த மந்திரத்தில் நீங்கள் 21 முறை நீங்கள் சொல்லிட்டு மேலும் ஓம் சகல சாபம் நசி நசி சகல பாபம் நசி நசி சர்வலோகம் வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு 9 முறை சொல்லி இந்த பவுடரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த தேய்பிறை பிரதோஷம் வருது இல்லையா, அன்னைக்கு தான் நீங்கள் இதை எடுக்கணும். அது வரைக்கும் சரபேஷட்டே இருக்கணும். அந்த தொடர்ந்து அது இந்த மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு நீங்கள் காலையில் 6 to 7 தேய்பிறை பிரதோஷத்தில் அன்னைக்கு இந்த பொடியை எடுத்து தேய்ச்சி நீங்கள் குளிச்சிடுங்க. இது போல் 6 மாதத்திற்கு ஒரு முறை இப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்கள் பாவங்கள் எல்லாமே நீங்கிடும். அதற்காக எல்லா பாவத்தையும் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இது போல் குளிச்சுக்கலாம்னு நினச்சிடாதீங்க யாரும். இதுவரை செய்த அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் தோஷங்கள் போயிடும்னு இறைவன்ட்டு நல்லா வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை செய்யுங்க. நாம் இந்த ஜென்மத்தில் மனித பிறவி எடுத்துட்டோம். இந்த பிறப்பில் நம்மளால் 4 பேர் வாழ்ந்தாங்கன்னு இருக்கணுமே தவிர நம்மளால் 4 பேர் கஷ்டப்படுறாங்கன்னு இருக்கவே கூடாது. இதை மனதில் வச்சுக்கிட்டு எல்லா செயல்களுமே நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக நமக்கு இறையொருளால் நல்லதே நடக்கும். செய்து பயன்பெறுங்கள். ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்திங்கரா தேவி துணை. நன்றி, வணக்கம்.